ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை மன்னா நேயர்களாகிய உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அருமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவாராக. ஆமென். சோத்திரம். இந்த 1644வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எதற்கென்று பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வாலிபர்கள் விடுதலையாகும்படியாக நாம் காலை மன்னா நேராக நாம் ஜெபிக்க வேண்டும். அது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 1644வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு நம்ம பைபிள் வாசிக்கிற வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதமான கால வேளையில ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. என்ன சொன்னார்னா, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறார். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது சொல்லப்பட்ட அப்பொழுது, அதாவது அதே மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 5:25 வசனத்தில், அப்பொழுது 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் அந்த உதிரப்போக்கு வியாதிக்காக தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று வைத்தியருக்கு செலவழித்து பார்த்தும் சற்று கூட குணமடையவில்லை. அல்லேலூயா. இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் இயேசுவிடத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவள் விசுவாசித்தாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவளுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. சரீரத்தில் சுகம் தேவைப்பட்டது. ஏன்னா பெரும்பாடுள்ள சிரிஞ்சொலி வேதம் சொல்லுகிறது. திரளான ஜனக்கூட்டங்கள் இயேசு போய்கொண்டிருக்கிறார். திரளான ஜனக்கூட்டங்கள் இயேசுவுக்கு முன்னால போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனா பார்க்கும்போது இந்த ஸ்திரியானவள், நான் எப்படி ஆகிலும் இயேசுவை சந்தித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயும் தொடுவேன் என்று சொல்லி அவள் ஆணித்தரமாக விசுவாசித்தாள். அவளுடைய விசுவாசம்தான் பெரிய அற்புதங்களை செய்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? உங்க திருச்சபையில் அற்புதம் நடக்கணுமா? உங்க ஊழியத்தில் அற்புதம் நடக்கணுமா? அது தனிப்பட்ட காலத்தில் அற்புதம் நடக்கணுமா? உங்க இருதயத்தில் நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் நீங்க விசுவாசித்துட்டீங்க அப்படின்னா, நீங்க கையிட்டு செய்யற அனைத்து வேலைகளில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்க அவிசுவாசங்கள் மாறும். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் நல்ல முடிவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இதனால பாருங்க, அவளுக்கு மிக மிக முக்கிய தேவை இருக்கிறது. நான் ஆண்டவரை தொடுவேன். அவள் கேள்விப்படுறா. போலாது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். பின்பு இயேசுவை தேடி வருகிறார். இயேசு ஜனங்களோடு போய் கொண்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே சென்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டுவிட்டார். தொட்ட உடனேயே அவருக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு வந்து அவளை சுகமாக்கிட்டு. எத்தனை வருஷம் உதிரப்போக்கு வியாதி? 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகளாக அந்த உதிரப்போக்கு வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரி இயேசுவுக்கு பின்னால வந்து
வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். காரணம், அவளுக்குள் இருந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். நான் எப்படியாகிலும் ஆண்டவரை வஸ்திரத்தை தொடுவேன், அவ்வளவுதான். தொட்ட உடனேயே மின்னல் வேகத்தில் வல்லமை புறப்பட்டு வந்திருக்கு. அவளை 12 வருஷம் அந்த பெரும்பாடையா நீக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணிமைக்கு நேரத்தில் அவள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை யாரோ தொட்டாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் கேட்கிறார். கேட்டவுடனே அவள் இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் என்று சொல்லி 5:34 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவள் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட வந்து. அல்லேலூயா. வேலை போட்டு பாருங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். சொன்ன உடனேயே கர்த்தர் சொல்லார் பாருங்க, இரக்கமுள்ள தகப்ப சொல்லார் பாருங்க. அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் தாங்க ஆண்டவருக்குள்ள வல்லமைய எலும்ப வச்சுட்டு. உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா முதலாவது நமக்கு விசுவாசம் வேணும். ஊழியக்காரங்க ஜெபிக்கிற 2ஆம் பட்சத்தில், மற்றவங்க ஜெபிக்கிற 2ஆம் பட்சத்தில், காலை மன்னா நேரலாகிய உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், மங்களகரமான காரியம் நடக்கணும், படித்த படிப்புக்கேற்ற வேலை வரணும், நீங்க கைது செய்யற வேலையை கத்தர 1000 மடங்கு ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா முதலாவது உங்களுக்கு விசுவாசம் வேணும். உங்க விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அதான் கர்த்தர் சொல்றார் பாருங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ஆசீர்வதித்தது, உன் விசுவாசம் நோய்களை குணமாக்கினது, உன் விசுவாசம் உன் கடன் பிரச்சனையை மாற்றினது, உன் விசுவாசம் மங்களகரமான காத்து உண்டாக்கி விட்டது, உன் விசுவாசம் நன்மையானதை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருந்துக்கிட்டு அவன் ஜெபம் பண்ணு இவன் ஜெபம் பண்ணு அப்படி சொன்ன என்ன அர்த்தம் ஆகும்? காலை மன்னா நேரலாகிய நீங்க உங்க குடும்பத்தில் உங்களுக்கோ உங்க கணவனுக்கோ உங்க மனைவிக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க பெற்றோருக்கோ உங்க தொழிலையோ பொருளாதாரத்திலேயோ எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேணும் நன்மை வேணும் சொல்லி நீங்க இந்த செய்தி கேட்கீங்களோ முதலாவது உங்களுக்கு விசுவாசம் வேணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, சொல்லப்பட்ட அற்புதம் நடந்த உடனே கர்த்தர் வார்த்தை சொல்லார் பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. முதலாவது அவளுக்கு நோய் இருந்தது, 2வது அவளுக்கு சமாதானம் இல்லை, வேதனை இருந்தது, வேதனை நீங்கிட்டு இப்போ சுகமாக இருக்கிறான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் அப்படின்னா விசுவாசத்தினால உங்களுக்கு சமாதானமும் கிடைக்கும். நீங்க எந்தெந்த காரியத்தில் வேதனைப்பட்டிருக்கீங்களோ அந்த வேதனையெல்லாம் நீங்கி நீங்க சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தேவை இருக்கு? நமக்கு விசுவாசம் தேவை இருக்கு. நம்ம லெட்டரை எழுதி அவருக்கு அனுப்பிட்டு, நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், நாங்க 3 வேளை சாப்பிட்டுட்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு அற்புதம் நடக்கணும், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும், எனக்கு நல்ல குழந்தை உண்டாகணும், எனக்கு இன்னும் 1008 சொத்துக்களை வாங்கணும், அதனால நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எழுதி அனுப்பணும்னா அங்க ஜெபம் கேட்கல, உங்களுக்கு ஜெபிக்கவே மாட்டாங்க. அப்பா முலாது. அல்லேலூயா. 1000 கடிதம் வருமே, உங்க கடிதம் வந்து பார்த்துருக்காங்க யாரும்? ஏதோ 1-2 வந்தா எங்களை போல பாசமா இருக்காங்க, ஒரு கடிதம் வரும், நாங்கள் பார்த்து ஜெபம் பண்ணிடுவோம். 1000 லட்சக்கணக்கான கடிதங்கள் போறது உங்க கடிதம் பூரா எடுத்து வச்சு ஜெபம் பண்றாங்களாக்கோ? இல்லைங்க, பொதுவான ஜெபம். ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு விசுவாசம் இருக்கா? உன் விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும், உன் விசுவாசம் தான் நோயை குணமாக்கும், உன் விசுவாசம் தான் சமாதானத்தை கொண்டு வரும், உன் விசுவாசம் தான் உன் வேதனையை நீக்கும். எப்படி செய்ய போறீங்க? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சகோதரி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதலாவது நமக்குத்தான் விசுவாசம் தேவை. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்
நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுகங்கள் வரணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். எனக்காக இயேசு யாவையும் செய்து முடிப்பாது அசைக்க முடியாத ஒரு இறுதியான விசுவாசம் உங்களுக்கு தேவை. அந்த விசுவாசம் உள்ள மக்கள் தான் இயேசுட்ட நெருங்குவான், இயேசு அற்புதம் செய்வார். சரியா? இப்போ உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் விசுவாசத்தின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அப்போ நீங்கள் பூர்ணமாக விசுவாசித்து ஏசப்பாட்ட தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனேயே நன்மை உண்டாகும். ஜோமனுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற முடியல. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொடுக்கப்பா. ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும், எங்களுக்கு விசுவாசம் உண்டாகட்டும். எங்கள் விசுவாசம்தான் அற்புதங்களை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார்.